தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. திருவள்ளூர் அருகே 6 வழி சாலையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்டு இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்த இளைஞரை கைது செய்த போலீசார் சாகசத்தில் பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரம். வணக்கம். தமிழகம் முழுவதும் அதாவது இருசக்கர வாகனங்களை மற்றொரு பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் அச்சுறுத்தும் விதமாக ஓட்டுவதை இளைஞர்கள் தற்போது சாகசமாகவும் அது ஒரு சாதனையாகவும் கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்திலும் மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் இது போன்ற வாகன ஓட்டிகளையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தும் வகையில் பல்வேறு இளைஞர்கள் வாகனங்களை இயக்கி அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இதனை தடுக்கும் விதமாக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா தலைமையிலான பல்வேறு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு தற்பொழுது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அதாவது சமீபத்தில் இருசக்கர வாகனத்தை மற்றவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் 6 வழிச்சாலையில் இருசக்கர வாகனத்தை இயக்கி அதனை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்த நாகராஜ் என்ற இளைஞரை வெங்கல் காவல் நிலைய போலீசார் கைது செய்து சாகசத்திற்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். மேலும் பொதுமக்களுக்கும் இடையூறாகவும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் விதமாகவும் பைக் சாகசத்தில் ஈடுபடுபவர்களை திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா தலைமையிலான போலீசார் கண்காணித்து தற்பொழுது கைது செய்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.